ரத சப்தமி ஏன் கொண்டாடுறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சூரியன் அவரோட வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிற நாள், தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போகிற நாள். அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டு வாசலில் தேர்க்கோலம் போட்டு சுவாமிக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதாவது அவர் தேரை திருப்புற நாள், அதனால தேர்க்கோலம் போடுறோம். சப்தமி அன்னைக்கு காலையில் 7 எருக்கேலை மேலே ஆண்களாக இருந்தால் அரிசி எள்ளு, பெண்களாக இருந்தால் அரிசியும் மஞ்சப்பொடியும், அதாவது அம்மா அப்பா இல்லாத ஆண்கள் மட்டும் எள்ளு சேர்த்துப்பாங்க, தலையில் வச்சு குளிப்பாங்க. எதுக்காக தலையில் எருக்கேலை வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார். அவருக்கு ஒரு வரம், அவர் நினைத்த நாள் அன்னைக்கு உயிரை விட முடியும். அவர் உத்தராயணம் தொடங்குற நாள் அன்னைக்கு உயிரை விடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட உயிர் பிரியலை. வியாசமுனிவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் என்னோட வரம் பழிக்கலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வியாசமுனிவர் சொல்கிறாரு, நீங்கள் திரௌபதி துகிலுரியும் போது நீங்கள் எவ்வளோ வலிமையானவராக இருந்த போதும் நீங்கள் கண் காது எல்லாத்தையும் மூடிட்டு எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருந்தீங்க. நீங்கள் நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பாவம் சேர்ந்ததுனால தான் நீங்கள் உங்களோட வரம் பழிக்கலை அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பீஷ்மர் கேட்கும்போது வியாசர் சொல்கிறாரு, சூரியன்னா அர்க்கம், அப்போ அந்த எருக்க இலைக்கும் அர்க்கம்னு ஒரு பேர் இருக்குது. உங்கள் உடம்பு முழுவதும் எருக்க இலையை பரப்பிட்டேன்னா உங்கள் பாவம் எல்லாம் பொசுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த எருக்க இலையை வச்சு அன்றைக்கி நம்ம குளிக்கிறோம். பீஷ்மருக்கு வாரிசுகள் இல்லாட்டாலும் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவருக்கு எல்லாருமே பிதாமகர் பீஷ்மருக்கு பித்ரு தர்ப்பணம் எல்லாருமே பண்ணுறாங்க. இதுதான் இதோட கதை. தேங்க்யூ.